வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அண்ட் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் இது ரெண்டும் பார்த்துருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 24,975, ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 25,000. ஆல்மோஸ்ட் அந்த 25,000 நம்மளுக்கு நேற்றுக்கே ஒரு ஸ்ட்ராடலும் இருந்தது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது அந்த ஒயிட் எட்ஜ் ஷார்ட் எட்ஜ் ரெண்டுத்துடைய மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே தான் ஓப்பன். ஸ்பாட்டும் சரி ஃபியூச்சரும் சரி. அதாவது ஸ்பாட்டுக்கு தான் நம்ம லெவல்ஸ் எடுக்கிறோம். ஃபியூச்சர் வந்து ஓப்பன் ஆனோடனே மேலே போயிருக்காங்க. ஓகேங்களா, இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸ்பாட்டும் மேலே, ஃபியூச்சரும் மேலே. அப்போ அகெயின் ஒரு அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும்னா எங்கே கண்டினியூ ஆகணும்? எஸ்டர்டே ஹைக்கு மேலே. ஏன்னா நம்ம எப்பயும் சொல்கிறோம், ஒரு ஆப்ஷன் பையருக்கு எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே நடந்துச்சுனால் விட்டுருங்க அப்படின்னு. அதை தான் திருப்பி சொல்கிறோம். அப்போ இங்கே மார்க்கெட் தொடர்ந்து மார்க்கெட் மேலே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன தடையாகுது அப்படின்றத பார்க்கணும். இங்கே டேபிளில் வந்து மல்டிப்புள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா, மல்டிப்புள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் எப்படி இருக்குது? 25,000 கால், 25,000 புட், 24,950 புட்டு அண்ட் 24,900 புட் ஆப்ஷன் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படி இருக்கணும்னா, மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்கணும். அந்த ஓப்பன் எங்கே வச்சுருக்கணும்? இங்கே வச்சுருக்கணும். நியர்பை இந்த 25,000க்குள்ளே நியர்பை அங்கே வச்சுருந்து அங்கே நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? மார்க்கெட் கீழே போகும். இப்போ மார்க்கெட் மேலே போகணும்னா என்ன இருக்கணும்? மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் ஆப்ஷன் க்ரியேட் ஆகணும். அட் த சேம் டைம் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கணும். அப்படியே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால்னால் எங்கே க்ரியேட் ஆகணும்? 25,000 கால், 25,050 கால் அண்ட் 25,100 கால், அதுக்கு கீழே 25,000 போட்டு இருக்கணும். டேபிள் க்ரியேட் ஆச்சு எப்போன்னா இந்த இடத்துல வரும்போது. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட் நிற்கலை. ஸோ ஒரு ஆப்ஷன் பையராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த பிரேக் அவுட் நடந்து அதுக்கு மேலே போகிற மாதிரி டேபிள் சப்போர்ட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால்தான் போவாங்க, இல்லைன்னா கிடையாது. அந்த இடத்துலேயே ஒரு ஸ்டாப் தான். அப்போ எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே ட்ரேட் நடக்கிற வரை என்ன ஆகும்? ஒரு நெருக்கமான ரேஞ்ச் இருக்கும். அதாவது டேபிளின் படி மார்க்கெட்டை கீழே இழுத்து பிடிச்சிட்டு அகெயின் ஃபியூச்சர் இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்து போனால் என்ன ஆகும்? அதான் இந்த ஓப்பனுக்கு மேலே நின்னாலே அதுதான் ரீசன். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தான் ஒன்று சைட் வைஸ் போயிட்டே இருக்கும். இல்லை இந்த 945 மேலே 25,040. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கே என்ன ரேஞ்ச் இருக்குது? 940. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு மினிமம் 100 பாயிண்ட் ரேஞ்சுனா 25,040. ஆல்மோஸ்ட் அங்கே ரீச் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க? அதுக்குள்ளே ரேஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இது செல்லருக்குத்தான் மிக மிக சாதகமாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, காலைல நல்ல ஹைப்பு கொடுத்ததுனால அகெயின் மார்க்கெட் மேலே போயிருன்னு சொல்லி புட் ஆப்ஷனை செல் பண்ணிப்பாங்க. சரிங்களா, அங்கே தான் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்காதனால மார்க்கெட்டில் புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் டிகே இருக்காது. எப்படியா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காலில் ஓப்பன் ஆனோடனே காலுக்கு கொடுக்கப்பட்டு புட்டு டிகே நடந்திருக்கும். இந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அகெயின் காலுக்கு தான் டிகே ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் புட்டை டிகே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போதுலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்போ மார்க்கெட் மேலே போகணும்னா மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் க்ரியேட் ஆகணுமே. க்ரியேட் ஆகிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகிருக்காங்க. மேலே போனதுக்கப்புறம் அண்ட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் முடித்தனால இங்கே இந்த டேபிள் க்ரியேட் ஆனாலும் மார்க்கெட்டால் மேலே போக முடியலை. காலையில் எப்படி இருந்தாங்கன்னா, இந்த 950க்கும் இந்த 25,500 இது அப்படியே ரெண்டுமே உல்ட்டாவாக இருந்தாங்க, மேலே கீழே. அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு மாறி இருந்து மார்க்கெட் வந்து கீழே வர வேண்டிய கட்டாயம். பட் ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆனதுனால மேலே நம்மளுக்கு சைட் வைஸ் போயிருக்கு. இன்றைக்கி ஓவரால் ஒரு ரேஞ்சு போனால் சைட் வைஸ்லேயே முடிச்சுக்கிறாங்க. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத வர உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்லேயும் சரி செல்லிங்லேயும் சரி கண்டினியூஸ் லாஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் இந்த லாஸ்லேருந்து மார்க்கெட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி சினாரியோ, எந்த மாதிரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ், எந்த மாதிரி இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அண்ட் ஓப்பன் எங்கே வைக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த லாஸ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு பிரேக் ஈவனுக்காவது உங்களால் வர முடியும். ஸோ முழுக்க இதை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதில் உள்ள டேட்டாஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. ஓகேங்களா, இப்போ இன்றைக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டது, அதாவது எக்ஸ்பைரி சேஞ்ச், அதாவது நிஃப்டிக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி சேஞ்ச் பண்ணுறாங்க, அதாவது மந்த்லி எக்ஸ்பைரிக்கு கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு ரூமர் பரவிக்கிட்டு. அது ரூமர் தான். இன்னமும் அவங்க வந்து
டிஸ்கஸ் பண்ணல. டிஸ்கஷன் முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு சர்க்குலர் வந்தால் தான் எதுவுமே உண்மை. செபியிலேருந்து சர்க்குலர் வரணும். அந்த சர்க்குலர் வந்து சர்க்குலர் மாதிரியே கூட ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சர்க்குலர் உங்களுக்கு எங்கே கிடைக்கும், நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இங்கேயே இருக்குது. நம்ம என்எஸ்சி வெப்சைட்லேயே சர்க்குலர்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி டேக்கு என்னென்ன சர்க்குலர் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதில் போய்ட்டு நீங்கள் எக்ஸ்பைரிக்கு இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் செப்டம்பர் 11னா செப்டம்பர் 11க்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன செக்மெண்ட்டில் அவங்க சர்க்குலர் விட்ருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் போனீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா. ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எதை பற்றி கொடுத்துருக்காங்க, பதஞ்சலி ஸ்டாக்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ செபியிலேருந்து எந்த விதமான சர்க்குலரும் வரல. இது நிறைய பேர் கேள்வி நம்மள்கிட்ட வச்ச விஷயம். இதுவுமே நேற்றுக்கு தான் வந்திருக்கு. இன்றைக்கி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் சம்மந்தமாக, டெரிவேட்டிவ் சம்மந்தமாக எந்த விதமான சர்க்குலரும் வரவில்லை. ஓகேங்களா. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் புரிதல் இருக்கணும். இந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னெலாம் தெரிஞ்சுக்கிட்டு ரூமரை வச்சுட்டு நம்ம எதையுமே முடிவு பண்ணக்கூடாது. அவங்க இன்னும் எந்த விதமான பேச்சுவார்த்தையை கூட இன்னும் நடந்து முடிக்கல. ஸோ அதனால் வந்து அதை வந்து கருத்தில் கொள்ளணும். இப்போ என்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸுக்கு இன்னமும் நம்மளுக்கு செப்டம்பருக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3 வீக் வந்துடுச்சு. அக்டோபருக்கும் கிட்டத்தட்ட 3 வீக்குக்கு நம்மளுக்கு 2 வீக்குக்கு வீக்லி எக்ஸ்பைரிக்கு வந்தாச்சு. ஓகேங்களா. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி இன்னமும் இருக்குது கரண்ட்லி. ஸோ இப்போ நம்மளுக்கு 25,500 அப்படின்னு முடிச்சனால 25,000 ஸ்ட்ராடில் தான் நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட்டு, பாட்டம் எல்லாமே ஒய்டராக நம்ம எடுக்கக்கூடியதாக எடுக்கணும். ஒய்டராக நீங்கள் எடுக்க போகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 24,900 to 25,000. அப்போ அவங்களுக்கு மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்னது 25,000 தான். ஸோ இப்போ இங்கே எப்படி அமையுதுன்னு டேபிள் பார்த்துங்க. அதாவது 24,900, 25,100 மேலே ஒரு எட்ஜ், அடுத்து 25,050, 24,950 அதுக்கு நியர்பை எட்ஜ், அடுத்து இங்கே இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராடல் ரேஞ்சு கம்ப்ரெசிவாக இதுக்குள்ளே தான் செட் ஆகுது. அப்போ மார்க்கெட் எங்கே போனால் என்ன ஆகும், ஒன்று 25,000 போனால் அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதை பிரேக் அவுட் பண்ணி போனால் 100ல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே போனால் 950, அதையும் பிரேக் பண்ணி போனால் 24,900. அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இங்கே செல்லிங் நடந்துட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த டேபிள் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ டேபிளின் படி எடுத்துகிட்டு அடுத்து இங்கே க்ளோசிங் ப்ரைஸின் படி, இந்த க்ளோசிங் ப்ரைஸ் படி எடுத்துட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக இங்கே எடுத்துட்டிங்கன்னா இங்கே தான் டைம் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. ஆர் சைடு கால் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ கால் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குன்னா அங்கே டைம் வேல்யூவை டிகே பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்குமா, இல்லை அவங்களுக்கு கொடுத்து அகைன் டிகே பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்குமா, இதில் ரெண்டு எது நடக்கிறதுக்கு நாளைக்கு சான்சஸ் அப்படின்றத நாளைக்கு காலையில் ஓப்பனை வச்சு தான் தீர்மானிக்க முடியும். அப்போ இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ரேஞ்சு 25,000 to 25,000 ஸ்டாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 25,050, கீழே 24,950 அதே ரேஞ்சு தான். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்களோ அதே தான். அப்போ 950 பிரேக் பண்ணுற மாதிரி கீழே போய்ட்டு திருப்பி உள்ளே வரலாம். எஸ்டர்டே 25,037 பிரேக் பண்ணிட்டு திருப்பி மேலே போய்ட்டு 50 தொட்டு கீழே வர்ற மாதிரி வரலாம். ஸோ எதுக்குமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து 25,000 காலன் புட்டப்பட்டு நம்ம ஒரு ரேஞ்ச் எடுத்துருவோம். அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டு ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் ரெண்டுமே நம்மளுக்கு 25,000. அப்போ ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் வந்து 24,929 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் புட் ஆப்ஷனை பொறுத்து பார்க்கல. அடுத்து ஷார்ட் ரேஞ்சோட டாப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 25,119 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். ஒய்டஸ்ட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா 71 + 19 கிட்டத்தட்ட நம்மளுக்கு 190 பாயிண்ட் வரும். அப்போ 24,810 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் அண்ட் ஒயிட் ரேஞ்சோட டாப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நீங்கள் 190 ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதாவது 25,190 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். ஸோ இதுதான் ரேஞ்சஸாக இருக்கக்கூடும். இந்த ரேஞ்சை கடந்து அங்கெல்லாம் போகணும்னா எஸ்டர்டே ஹை லோக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி அங்கே ஒரு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி க்ரியேட் ஆனால் மட்டும்தான், ஒரு எதிர்பார்ப்பு க்ரியேட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் அதுக்கு மேலே கீழேயோ செல்லும். எதிர்பார்ப்பே இல்லை, அங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லைன்னா மார்க்கெட் ஒரு ஸ்லோ மொமெண்டமாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி, ஒருவேளை நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரியாக மாறினால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு இன்னும் நம்மளுக்கு 1.5 மாதம், அவங்களுக்கு 2 மாதம், அக்டோபர் மாதம் ஃபுல்லாக கூட டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் இவங்களை கன்சிடர் பண்ணணும். பேங்க் நிஃப்டிக்கு நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரியில் இந்த மாதிரி டேபிள் அமைஞ்சால் ஷார்ட் எட்ஜு ஒயிட் எட்ஜுன்னு அமைஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல சினாரியோவை பொறுத்து அவங்க எப்படி மாறுபட்டு அன்னைக்கான மொமெண்டம் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ 54,669, அப்போ 54,600 புட் ஆப்ஷன், 700 கால் ஆப்ஷன், 650 மிட் பாயிண்ட் வச்சுக்கலாம்.
ஓகேங்களா. இதில் இருக்கக்கூடிய இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒய்டஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 54,500 புட்டு, அடுத்து 55,000 கால். அப்போ இதுக்கு இடையில மிட் பாயிண்ட்றது 750. அப்போ 650 to 750. இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே இருந்தாலும் எப்படி, கீழே இருந்தாலும் எப்படின்றத பார்க்கணும். இங்கே நீங்கள் ஒய்டஸ்ட்டாக ரேஞ்ச் எடுக்கிறத விட உட்பட்டு சின்ன ரேஞ்சாக இருக்கக்கூடிய இந்த 54,600 to 700 அப்படின்றவங்களுடைய லோவை பேஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணி எடுப்போம் வீக்லி எக்ஸ்பைரிக்கு. மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்னா நீங்கள் லோவை பேஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே வந்து பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ 54,700 to 525 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 55,225 வரும். அதே மாதிரி இங்கே ஒரு 350 வச்சுட்டா கூட 54,250 வரும். இதுதான் ரேஞ்ச். அப்போ 54,250 to 55,250 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுக்கு நியர்பை ரேஞ்ச் இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ 1000 பாயிண்ட் ரேஞ்சுனா அதில் எஸ்டர்டே ஹை எங்கே இருக்குது, அந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ளே எஸ்டர்டே லோ எங்கே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்குது, இதை தாண்டி மூவ்மெண்ட் கொடுத்தால் அடுத்து இந்த 500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லாமல் இடைப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுவும் வருதா, 600, 700, 800 சம்திங் இவங்கெல்லாம் வர்றாங்களான்னு பார்க்கணும். இதுதான் நம்ம வந்து இந்த மந்த்லி எக்ஸ்பைரியை பொறுத்த மட்டும் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய வேலை. அடுத்ததாக நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது, ஒரு எஸ்டர்டே ஹையோ இல்லை எஸ்டர்டே லோவோ தாண்டி பிரேக் அவுட் நடக்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேங்க் நிஃப்டிக்கும் சரி, நிஃப்டிக்கும் சரி, மந்த்லி எக்ஸ்பைரிக்கும் சரி, வீக்லி எக்ஸ்பைரிக்கும் சரி, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கருத்தில் கொண்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பொறுத்து அங்கே எந்த மாதிரி பிரேக் அவுட்ஸ் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி மொமெண்டம் மாறுபடுது அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அதில் நம்மளுக்கு எந்த விதமான செபி சார்ந்த எந்த விதமான சர்க்குலராக இருந்தாலும் சரி, தகவல்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் டைரெக்டாக போய் செபியுடைய வெப்சைட்டில் பார்க்குறதே நல்லது. செபியோட வெப்சைட்லேயே நம்மளுக்கு சர்க்குலர்ஸ் வந்துடும். ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இங்கே இவங்களோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எடுத்தோம்னா கால் சைடு 9, புட் சைடு 10. ஸோ புட் சைடு கொஞ்சம் அகட்டாக இருக்காங்க, ஆனால் மார்க்கெட் வந்து மேலே இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக நம்மளுக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சென்செக்ஸோடைய எக்ஸ்பைரி. ஸோ அந்த சென்செக்ஸோட எக்ஸ்பைரி நம்ம சொல்லியிருந்த மாதிரி நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்த ரேஞ்சை வச்சு இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்ன்றது இருந்திருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது ரேஞ்ச் என்னென்னு பார்த்துக்குங்க. முழுக்க ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்து தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து கருத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அனலைசிஸ் வைங்க. எந்த ஒரு ட்ரேட்ஸுமே யோசித்து முடிவெடுக்கணும். ஃப்ளூக்கில் எடுக்கவே கூடாது. ஃப்ளூக்கில் எடுக்க உங்களுடைய கேபிட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேடுங்க. நாளைக்கான ரேஞ்ச் பெரிய ரேஞ்சாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3 நாள் ரேஞ்சு கொடுக்கும்போது, நேரோ ரேஞ்சு கொடுக்கும்போது 4வது நாட்கள் மிகப்பெரிய ரேஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு வந்து அல்லது ஒரு 4 நாளைக்கு 3 நாட்கள் நம்மளுக்கு நேரோ ரேஞ்சு வரும்போது 4வது நாள் பெரிய ரேஞ்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5-6 நாட்கள் நம்மளுக்கு சின்ன ரேஞ்சாக வரும்போது 7வது நாள் வந்து பெரிய ரேஞ்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது NR4, அதாவது NR4 அது NR7 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேரோ ரேஞ்ச் 4, நேரோ ரேஞ்ச் 7 அப்படின்னு சொல்லுவாங்க. 7th டே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ இன்றைக்கி ஒரு 3 நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நேரோ ரேஞ்ச் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் நமக்கு இந்த டேட்டுமே பார்த்திங்கன்னா 750 + 835 130 பாயிண்ட்டு. அடுத்த நாள் 100 பாயிண்ட்டு. உங்களுக்கு 814 to 900 பாயிண்ட்டுக்கு கம்மி. அதுக்கப்புறம் என்ன 915 to 25,035, அதுவுமே உங்களுக்கு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட்டுக்குள்ளே தான். இன்றைக்குமே எடுத்திங்கன்னா 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான். இப்போ இந்த ஒரு 3 நாள் ரேஞ்ச் அப்படின்றது ரொம்ப கம்ப்ரஸ்டான ரேஞ்சாக இருக்குது. அப்போ நாளைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரோ ரேஞ்ச் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரோ ரேஞ்ச் 4லேயும் சரி, 4க்கு அப்புறம் 5த்லேயும் சரி அந்த நாளில் பிரேக் அவுட் இருக்கும். அப்போ நாளைக்கு நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை, அதாவது ஃப்ரைடே அப்படின்றது எப்போவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக எஸ்டர்டே ஹை அண்ட் லோ இருக்காங்க அப்படின்னா இந்த ஹை அண்ட் லோவுக்கு 2 பக்கமாக மேலே பிரேக் பண்ணி கீழே பிரேக் பண்ணி மேலேன்ற மாதிரி 2 பக்கம் ரேஞ்ச் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி காமிச்சு ட்ராப் பண்ணி வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் வைக்கிறாங்கன்றதை பொறுத்து, அவங்க ஓப்பனுக்கு அப்புறம் எந்த பக்கம் இருக்காங்கன்றதை பொறுத்து மாறுபடும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.